அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன்? அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாரில் போய் பெறுவது எவன்? குறள் 46. அறம் என்று கூறப்படும் 16 நெறிகளையும் தவறாது கடைபிடித்து நாம் இல்வாழ்க்கை வாழ்ந்தால் துறவறம் என்னும் பொய்மையை மேற்கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. துறவறம் என்பதே பொய்மை. துறவரத்தால் விளையப் போகும் நன்மை எதுவும் இல்லை. அறியாமை அல்லது பொய்மை போடும் வேடமே துறவரம். அதாவது அறநெறி தவறாத இல்வாழ்க்கை நடத்தினால் துறவறம் தேவையற்ற ஒன்றாகும். அதாவது அறம் தவறாத இல்வாழ்க்கையே அறமாகும். துறவறம் என்பது போலி வாழ்க்கையாகும். நெறி தவறாத இல்வாழ்க்கையே அறமா?